சிசுபாலன் சேதி மாநிலத்தின் அரசர் தம்க மற்றும் ராணி ஸ்ருத தேவியின் மகனாக பிறந்தார். பிறந்தவுடன் அவர் 4 கைகளும் 3 கண்களும் கொண்டிருந்தார். இந்த விசித்திரமான தோற்றத்தைக் கண்டு பெற்றோர் அச்சமடைந்தனர். அந்த நேரத்தில் ஆகாயவாணி ஒன்று கேட்டது. இந்த குழந்தையை யார் தூக்கும் போது கூடுதல் கைகளும் கண்களும் மறைந்து விடுமோ அந்த நபரின் கையாலேயே இவன் உயிரிழப்பான். பலரும் மாறி மாறி சிசுபாலனை தூக்கி பார்த்தனர். எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர்களின் உறவினரான சிறுவன் கிருஷ்ணர் அவரை தூக்கியவுடன் கூடுதல் கைகளும் கண்களும் மறைந்துவிட்டன. இதை கண்டு சிசுபாலனின் தாய், கிருஷ்ணரின் மாமி மிகவும் பயந்து, என் மகனை நீயே கொல்வாய் என்றால் எனக்கு தாங்காது, அவனை கொல்லாமல் இருப்பாய் என்று வேண்டினான். அப்போது கிருஷ்ணர், அவன் 100 தவறுகள் செய்தாலும் நான் மன்னிப்பேன், 101வது வது தவறு செய்தால் மட்டும் நான் தண்டிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். காலம் சென்றது. சிசுபாலன் கிருஷ்ணரிடம் எப்போதும் பகை கொண்டு கூட்டங்களில் அவமதித்து தெய்வங்களை திட்டி தர்மத்தை மீறி நடந்தார். யுதிஷ்டிரரின் ராஜசூய யாகத்தில் யாகத்தின் முதல் மரியாதையை கிருஷ்ணருக்கே அளித்தபோது சிசுபாலன் மிகுந்த கோபம் கொண்டு கிருஷ்ணரை திட்டினார். அப்போது அவனது 100வது தவறு நிறைவு பெற்றது. மேலும் அவன் மீறி 101வது வது தவறும் செய்துவிட்டான். அந்த சமயம் கிருஷ்ணர் சக்கராயுதத்தை எரிந்து ஒரே அடிமே சிசுபாலனின் தலையை அறுத்தார். இவ்வாறு பிறந்தவுடனே தீர்மானிக்கப்பட்ட விதி நிறைவேறியது.